என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்று உன் கண்கள் இந்த செய்தியை பார்ப்பது தற்செயல் என்று நினைக்காதே. இது நான் உனக்காகவே நியமித்த நேரம். நீண்ட நாட்களாக என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே. அதற்கான பதில் இதோ வந்துவிட்டது. இன்று, ஆம், இன்றே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இத்தனை நாளாக நீ சுமந்த அவமானங்கள், நீ பட்ட வேதனைகள், தனிமையில் சிந்தின கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறேன். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏசாயா புத்தகத்திலே நான் வாக்களித்திருக்கிறேன். இதோ நான் புதியதொரு செயலை செய்கிறேன், இப்போதே அது தோன்றியிருக்கிறது. ஆம், அந்த புதிய செயல் உன் வாழ்க்கையில் இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது. இதுவரை உன்னை அழுத்தி போட்ட கடன் பிரச்சனைகள் இனி இருக்காது. தீர்க்க முடியாத நோய் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை இன்று மாறும். உன் குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறி மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். நீ ஒரு தோல்வி என்று உலகம் சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிறேன், நீ வெற்றி வீரன். திருப்பாடல்கள் நூலில் தாவீது சொன்னது போல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இத்தனை காலம் கண்ணீரோடு விதைத்தாயல்லவா, இனி நீ சந்தோஷத்தோடு அறுவடை செய்ய போகும் காலம் வந்துவிட்டது. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி நீ தலைகுனிந்து நடந்த பாதையில் தலை நிமிர்ந்து நடப்பாய். உன்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டவர்களே உன்னை தேடி வந்து உதவி கேட்பார்கள். உன் தகுதி என்ன என்று கேட்டவர்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, உன் தலைமுறைக்கே இருக்கும். மகனே, மகளே, இந்த மாற்றத்தை நீ நம்புகிறாயா? மனிதர்களால் இது கூடாததுதான், ஆனால் என்னால் எல்லாம் கூடும். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. இன்று இரவு நீ படுக்கச் செல்லும் போது உன் மனதில் இருந்த பாரம் குறைந்திருப்பதை உணர்வாய். ஒரு புதிய நம்பிக்கை உனக்குள் பிறந்திருக்கும். இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான் சொல்லப்பட்டது என்று உன் உள்மனது உணர்ந்தால், இந்த நாளே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று நீ விசுவாசித்தால், முழு நம்பிக்கையோடு ஆமென் என்று சொல்லு. நீ சொல்லும் அந்த ஆமென் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உறுதி செய்யட்டும். என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக.